வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜார்க்கண்டில் இருக்கோம். ஆனால் ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னுமே ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னன்னா 12 ஜோதிர்லிங்கத்தில் கடைசி லிங்கமான பைத்தியநாத் கோயில் வந்து இங்கே தான் இருக்குது. தேவகர் அப்படின்ற மாவட்டத்தில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, ஸ்தல வரலாறு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஃபேமிலியாக கரெக்டாக 6 மணிக்கு டான்னு கிளம்பி காரில் ஏறிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருமே வராங்க. நாங்கள் 6 மணிக்கு கிளம்ப போகிறோன்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். பட் அவர் சொல்லும்போது சொன்னார், 5 மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா தான் சாமியை வந்து நான் ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்கள் வீட்டில் சிறுகுண்டாலேருந்து கிளம்பி தேவகர் போகிறதுக்கு 3.5 மணி நேரம் கிட்டத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா கோயிலுக்கு போய் காலையில் 6 மணி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். ஹவுஸ் ஓனர் சொல்லும்போது 5 மணிக்கே கிளம்பணுன்றாரு. என்ன ஓவர் ஹைப்பாக இருக்கே அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டே தான் நான் கிளம்பியிருந்தேன். இல்லை ஒரு 6:10 இருக்கும் நாங்கள் பராக்கர் வரும்போது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா பனி மூட்டத்தில் நதியே வந்து கிளியராக தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களையுமே பிக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கோம். ஜார்க்கண்ட்லேருந்து கிளம்பி வெஸ்ட் பெங்கால் போய் வெஸ்ட் பெங்கால்லேருந்து மறுபடியும் ஜார்க்கண்ட் வழியாக போய் தான் அந்த கோயில் வந்து ரீச் பண்ண முடியும். காலையில் 4:30 மணி போல் எழுந்துச்சி கிளம்பியிருந்தோமா. சமைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. போகிற வழியில் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். அப்போ வர வழியில் வந்து சின்ன ஹோட்டல் தான், ஆனால் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இறக்கி விட்டுருந்தாங்க. டிரைவருக்கு இந்த இடம் தெரியும் போல், அவர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தார். ஜம்தாரா அப்படின்ற இடம் இது. உள்ளே போனோடனே வந்து இந்த ஆலு சாப்ஸு, பூரி, இங்கே வந்து அதை லுச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி அதிலலாம் வச்சுருந்தாங்க. 2 பாட்டிமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா அவங்க பிளேட்டில் பொரி இருக்கு இல்லையா, பொரி அதை போட்டு அதில் கொஞ்சம் குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் வழியே இல்லைங்க. பிரிட்ஜு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இந்த நதியை வந்து தாண்டி போனால் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை தண்ணி வந்து கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி ஆட்டோலாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்களுமே கார் எப்படி போகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் பரவாயில்ல, நிறைய கார் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு. எப்படியோ அந்த சின்ன நதியெல்லாம் கடந்து வந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க கிராமம். கிராமத்தோட பேர் வந்து சோனாத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிவாசி மக்கள் அதிகம் வாழறதா சொல்கிறாங்க. நிறைய மண் வீடுகள் தாங்க இருக்குது. மண் வீடுகள்லேயே வந்து 2 அடுக்கெல்லாம் கூட பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை தாண்டினோன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. 2 பக்கமும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது மரங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு வில்லேஜ் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு காடு, இப்படி தாங்க போகிற வழி எல்லாமே பார்த்தோம். ஒரு வழியாக வந்து தேவ்கர் ரீச் பண்ணிட்டோம். கார் பார்க்கிங்கில் வந்து காரை நிறுத்திட்டு இப்போ கிளம்பிட்டோம். கார் பார்க்கிங்க்கு 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் சொல்லவா வேணும், சாதாரண கோயில்லையே நிறைய கடைகள் இருக்கும். இது 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நிறைய கடைகள் இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு கிட்டத்தில் வந்துட்டோம். அங்கே இருந்த கடைகள் எல்லாம் வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சு. அப்போது இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வருவாங்க போல், அதனால் கடை எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. வளையல் கடை இப்போ சொல்லணுமே, அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க வளையல்லாம். அதை பார்த்தோன்னே நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இல்லை சாமி பார்த்துட்டு வந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிட்டோம். நிறைய இந்த அயன் கடாய் அதெல்லாமே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள், என்னென்ன சைஸில் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோயில் கிட்டத்தில் வந்தோம். இங்கே வந்து பேடா விற்றுட்ருக்காங்க. நீங்கள் ஜார்க்கண்டில் எந்த கோயில் போனாலும் பிரசாதமாக வந்து இந்த பேடா தான் தருவாங்க. ஸோ பேடா இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுதான் நிறைய கடைகள் பார்க்க முடியுதுங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் கோயில் கோபுரம் தெரியுது. நேராக போனால் சாமியை பார்க்கலாம். ஆனால் இவங்க எப்படியெல்லாம் சுற்றி வந்து சாமியை பார்க்குறாங்க, எவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும். உள்ளே போனோன்னா கோயில் கோபுரம் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஊர் கோயில் கோபுரமும் இவங்க கோயில் கோபுரமும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர் கோயில் கோபுரத்தில் சாமி சிலைகள்லாம் இருக்கும். இந்த இடத்த பாருங்களேன், முடியெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப சுத்தமே கிடையாது, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. உள்ளே சாமி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் பண்டிட் ஒருத்தர் தெரிஞ்சவருக்கு கால் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு அவர் வந்து தெரியுமா. ஸோ வெளியிலே வந்து ஒரு கடை காட்டினார். அங்கே செருப்பு எல்லாமே நாங்கள் விட்டுட்டு இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்தோன்னா நிறைய மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நிறைய பூஜைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பரிகார பூஜைகளாக என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறைய டைப் ஆஃப் பூஜைகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் பண்டிட் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் சொன்னலையா, அது இவர் தான். ரெட் கலர் துண்டு போட்டிருக்காரு பாருங்கள். கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது.
இன்னும் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க சாமி பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய பூஜைகள் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன்று தான் முண்டன் சன்ஸ்கார் அப்படின்ற பூஜை. இப்போ இந்த பசங்களுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறாங்க, அதுக்கான பூஜைகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. கோயிலுக்குள்ளேயே வந்து ஐயர் வந்து பூஜைலாம் பண்ணி ஃபஸ்ட்டு முடியை வந்து கொஞ்சம் எடுக்கிறாங்க, அதுக்கான பூஜை தான் இங்கே போயிட்டுருக்கு. அந்த பையனோட முதல் முடியை வந்து கட் பண்ணி அங்கே பாருங்களேன் எப்படி அவங்களோட முந்தானையில் வந்து போடுறாங்க. சாமியை பார்க்குறதுக்கு லைன் நின்றுட்டுருக்கு, பட் ஆனால் அந்த லைன் மூவே ஆகலைங்க. அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அப்புறம் பண்டிட் வந்திருந்தார், அவர் வந்து எங்களுக்கு குங்குமம் சந்தனம் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தார். இங்கே வந்து சந்தனத்தில் தான் பட்டை போடுறாங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் விபூதி வச்சு பட்டை போடுவோம், பட் இவங்க வந்து சந்தனம் வச்சு பட்டை போட்டிருக்காங்க. அடுத்து எங்களோட குட்டி பாப்பாக்கெலாம் வந்து சின்ன சின்னதாக பொட்டு மாதிரி வச்சு விட்டுட்டாங்க. எனக்கும் வந்து இந்த மாதிரி பட்டை தான் போட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் எல்லாருமே பட்டை போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது குங்குமம் வைப்பார் போல் பண்டிட்ஜி. இப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னா உபன்யாசம், அதாவது பூநூல் கயிறு இருக்கு இல்லையா, அது வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கான பூஜை தான் அங்கே போயிட்டுருந்துச்சு. அதுக்குள்ளே பண்டிட் வந்து எங்களுக்கு குங்குமம்லாம் வச்சுட்டாரு. அடுத்தது சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த தண்ணிக்கு வந்து மந்திரம்லாம் சொல்லி கையில் வந்து வில்வ இலை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த கார்டோட விலை 300 ரூபாய். இது வந்து விஐபி டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே எடுத்திருந்தோம், பட் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. பண்டிட் கூட்டிகிட்டு வந்து விஐபிகள் போகிற இடத்துல வந்து விட்டார். ஆஹா, விஐபி டிக்கெட்னால் நம்ம சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு நினச்சா அங்கே இருப்பாங்க போல் ஒரு 500 பேர்கிட்ட. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். சரி அப்படியே நடப்போம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் கோயில்கிட்ட இருந்து தாங்க இங்கேயே வந்திருக்கோம், கோயிலில் போய் பார்க்குறதுக்காக. கோயில்கிட்டேருந்து கிளம்பி இங்கே வந்த முதல் கூட்டம் நாங்களாக தான் இருப்போம். வேறு என்ன பண்ணுறது, க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரம் வந்து சுற்றி வர மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லார் கையிலையும் பாருங்கள் தண்ணி வச்சுருக்காங்க. நீங்களுமே பைத்தியநாத் மந்திர் வந்தீங்கன்னா தண்ணி வாங்கிக்கோங்க. சிவனுக்கு வந்து பூஜை பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 300 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருந்தால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃப்ரீ தர்ஷனில் வரவங்க கூட அதெல்லாமே பண்ணுறாங்க. வாங்கி வச்சுக்கோங்க. நானும் பாப்பாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே டென்ஷனாக இருந்துச்சு. ஒரு குடவுன்லேருந்து இன்னொரு குடவுனுக்கு உள்ளே வந்தோம். அங்கேயும் கார்டை வாங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. 2வது குடோனுக்குள்ளே நுழைஞ்சங்க. கோயிலும் கூட பார்க்காம துப்பி வச்சுருக்காங்க, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஓரளவுக்கு 2வது குடோன்லேருந்து கிளம்பி மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஆஹா, கோயில்கிட்ட வந்துட்டோண்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருந்தா அது இன்னும் இருக்கும் போல் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தில். நான் ஏதோ மேலே ஏறினா சாமியை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். மூஞ்சில் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? அவ்வளோ சிரிச்சிட்ருக்கேன். பட் ஆனால் அதுதான் கிடையாது. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தில் நம்மளை நடக்க விடுவாங்க போல். ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்னா, நம்ம ஊர் கோயில்களெல்லாம் வந்து சாமியை கும்பிட மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சாமியெல்லாம் தொட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, பூஜையும் பண்ண முடியாது. மூலவருக்கு பூஜை பண்ணவே முடியாது, உற்சவருக்கு தான் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. சாமி சிலை மேலே வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம், சாமியை தொட்டு கும்பிடலாம். அதுக்கெலாம் அலோவ் பண்ணுறதால ரொம்ப லேட் ஆகுது. இந்த கோயில் பார்த்திங்களா, இது வந்து சிவனோட கோயிலேருந்து பார்வதி கோயிலுக்கு ரெட் கலர் கயிறு கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம பணம் கொடுத்தாலும் கட்டுவாங்க. இது மாதிரி எதுக்கு கட்டுறாங்கன்னா, தம்பதிகளோட குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்களா, இங்கேயும் பூஜை நடந்துகிட்ருக்கு. மேலேருந்து பார்க்குறோம். இங்கே வந்து புதுசாக கல்யாணமானவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா, கல்யாணம் ஆகணும்னு வேண்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இங்கே வந்து மறுபடியும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த ரிச்சுவல்ஸ் தான் இங்கே நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்களேன், எவ்வளோ கூடைகள் இருக்குது. இதில் வந்து சிவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க. இதோட வரலாறை நான் அடுத்ததாக சொல்கிறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் கல்யாண வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்டிட்ஜி வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு, சிவன் பார்வதி கோயில் நேராக பார்த்த மாதிரி இருக்கும். அந்த 2 கோயிலுக்கும் பணம் கொடுத்தோன்னா ரெட் கலரில் கயிறு ஒன்று கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூடைகள் இருக்குது. இதை வந்து தோல்லையே சுமந்துட்டு வருவாங்க. இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் சுல்தான்கஞ்ச் அப்படின்ற ஒரு நதி இருக்குது. அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலை வைத்தியநாத் மந்திர், பாபாதாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிவனை நோக்கி ராவணன் தவம் இருந்ததாகவும், தவம் இருக்கும்போது தன்னோட ஒவ்வொரு தலையை வெட்டி சிவனுக்கு வச்சதாகவும், சிவன் நேரில் தோன்றி ஒவ்வொரு தலையும் ராவணனுக்கே திருப்பி கொடுத்ததால் இதை வந்து வைத்தியநாத் மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிங்கத்தை தூக்கிட்டு போய் இலங்கையில் வைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது, அப்படி அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் இலங்கையில் வச்சுட்டா ராவணன்
ராவணனுக்கு பல மடங்கு சக்தி பெருகிடும், அவனை யாராலையும் அழிக்க முடியாதுன்றதால விஷ்ணு பகவான் மனித ரூபத்தில் தோன்றி ராவணனுக்கு இயற்கை உபாதை வரா மாதிரி பண்ணிவிட்டு அந்த சிலையை அவர் கையில் வாங்கிக்கிறாரு. ராவணன் வரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல, அதாவது தேவகரில் அந்த சிலையை வச்சுட்டதாகவும், ராவணன் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வராததால் தரையில் போட்டு அழுத்தினதால் பாதி லிங்கம் மட்டும் வெளியில் தெரியறதாகவும் இங்கே கதைகள் சொல்லப்படுது. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். கையில் எடுத்துகிட்டு போன தண்ணியில் அபிஷேகமும் சாமிக்கு பூமாலையும் நம்ம கையாலேயே போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்களுமே இதெல்லாம் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணுங்கள். அடுத்து வெளியில் பேடா வாங்கியிருந்தோம். 1 கிலோ பேடா 400 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/4 கிலோ பேடா வாங்கியிருந்தோம். இந்த கடையில் தான் செருப்பு இல்லாமல் விட்டுட்டு போயிருந்தோம். சரி, அதனால் இங்கேயே பேடாவும் வாங்கிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.